ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நன்மைகளை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்குதோ இல்லையோ, தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை பற்றிய சிந்தனை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கெட்டது நடந்துருச்சு, இல்ல ஒரு தொழில்ல நஷ்டமாயிருச்சு, இல்ல குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்குது அப்படின்னா, நம்முடைய கவனம் எங்க போய் நிக்கும் அப்படின்னா, நமக்கு நேரங்காலம் சரியில்லையோ, நமக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, நமக்கு இந்த மாதிரி யாராவது செய்வன வச்சிருப்பாங்களோ, இல்ல நம்மள யாராவது எதிரியா நினைச்சு ஏதாவது நம்மளை பத்தி நம்ம அழிஞ்சு போகணுங்கிற சிந்தனையில இருப்பாங்களோ, இது பொதுவா நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு எண்ணம். நீங்க தொட்ட காரியம் தொடர்ந்து தடையாகிக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து என்னால விடுதலையாக முடியலங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, அதுல இருந்து உங்களை அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி அது கூட்டிட்டு போகும். இல்ல நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்திலிருந்தோ, சொந்தக்காரங்கள் மத்தியிலிருந்தோ, இல்ல சக போட்டியாளர்கள் மத்தியிலிருந்தோ எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த எதிர்ப்புகளை இது வரவிடாமல் தடுக்க முயற்சி செய்யும். உங்க வாழ்க்கையில எதிர்மறை அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டீங்க. எவ்வளவு நாள்ல சார் அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆத்மார்த்தமான ரசனை உணர்வு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு முதல் நாள்லயே கூட தெரியலாம். விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கங்க. கிரீம் 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 இந்த மாதிரி தொடர்ந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களால ரிசல்ட்டை பார்க்க முடியும். குருவே சரணம். பந்தன முத்திரை. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நன்மைகளை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்குதோ இல்லையோ, தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை பற்றிய சிந்தனை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கெட்டது நடந்துருச்சு, இல்ல ஒரு தொழில்ல நஷ்டமாயிருச்சு, இல்ல குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்குது அப்படின்னா, நம்முடைய கவனம் எங்க போய் நிக்கும் அப்படின்னா, நமக்கு நேரங்காலம் சரியில்லையோ, நமக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, நமக்கு இந்த மாதிரி யாராவது செய்வன வச்சிருப்பாங்களோ, இல்ல நம்மளை யாராவது எதிரியா நினைச்சு ஏதாவது நம்மளை பத்தி நம்ம அழிஞ்சு போகணுங்கிற சிந்தனையில இருப்பாங்களோ, இது பொதுவா நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு எண்ணம். உடனடியா நம்முடைய கற்பனை எங்க போகும் அப்படின்னா, கிரக நிலை சரியில்லை, நேரம் சரியில்லை, செய்வன பாதிப்பு, கண் திருஷ்டி, எதிரிகள், எதிர்ப்புகள், இதனாலதான் நான் முடங்கிட்டேன் அப்படிங்கிறது நம்முடைய பொதுவான சிந்தனையா வச்சிருப்போம். ஒரு விஷயம் தோத்து போகுது, ஒரு விஷயத்துல நாம சைன் பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்னா, குறை எங்க இருக்கு அப்படிங்கிறத அறிவுபூர்வமா நம்ம என்னைக்குமே யோசிக்கவே மாட்டோம். ஐயா, எனக்கு அந்த அளவுக்கு அறிவுபூர்வமா யோசிக்கிற அளவுக்கு என்னுடைய மனநிலை இல்லை. ஆனா தொடர்ந்து நான் என்ன பண்றேன், செய்யற விஷயங்கள்ல பூரா தோத்து போய்கிட்டே இருக்கிறேன், செய்யற விஷயங்கள்ல பூரா அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். என்னால எனக்கு எதிர்ப்பு இருக்குது, இல்ல செய்வன இருக்குது, இல்ல பில்லி சூனியம் இருக்குது அப்படின்னா, அதை என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து விலகி என்னால வரவே முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுனா சரியா இருக்கும். அதுக்குத்தான் பந்தன முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரையை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி செய்வினைகளோ அல்லது பில்லி சூனியம் அல்லது எதிர்ப்புகளோ அல்லது எதிரிகளோ அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையான ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர விடாமல் தடுக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களுடைய பார்வையில் அதிலிருந்து உங்களை முழுமையாக விடுதலை செய்வதற்கான ஒரு அற்புதமான சூத்திரம்தான் பந்தன முத்திரை. இதை செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நீங்க தொட்ட காரியம் தொடர்ந்து தடையாகிக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து என்னால விடுதலையாக முடியலங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, அதுல இருந்து உங்களை அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி அது கூட்டிட்டு போகும். இல்ல நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்திலிருந்தோ, சொந்தக்காரங்கள் மத்தியிலிருந்தோ, இல்ல சக போட்டியாளர்கள் மத்தியிலிருந்தோ எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த எதிர்ப்புகளை இது வரவிடாமல் தடுக்க முயற்சி செய்யும். இல்ல எனக்கு செய்வன வச்சிருக்காங்க, இல்ல பில்லி சூனியம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அதனாலதான் என் வாழ்க்கையில இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது
அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல இருந்தும் இது உங்களை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்துரும். அதுதான் இந்த முத்திரையினுடைய சிறப்பம்சம். இதனுடைய பெயர் பந்தன முத்திரை. ஏன் இதுக்கு பந்தனம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையாக அந்த எதிர்மறையான விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாத்திரும் அப்படிங்கிறதுனால பந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல், கவசம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறையான, ஒரே வரியில நான் முடிச்சுட்டேன், எதிர்மறையான, அதுல நீங்க என்ன வேணாலும் புட்டப் பண்ணிக்கோங்க. எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து நீங்க முழுசா வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை வேளை தான் சிறந்த நேரம். அதாவது சூரியனுடைய மறைவுக்கு பின்னால நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அற்புதமான முறையில உங்களை வேலை செஞ்சு காப்பாத்தி விட்டுருங்கிறதா. அந்த சூரியனுடைய மறைவு வேளையிலையும் எந்த வேலை செய்ய சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் மறைந்த நேரத்திலிருந்து 2.25 மணி நேரம் வரைக்கும். இந்த நேரம் எதை பற்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களில் ஆகாய பூதம் ஆளுமை செய்யக்கூடிய நேரம். இந்த ஆகாய பூதம் ஆளுமை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த முத்திரையை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த முத்திரையானது முழு பலனை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயுமே நம்ம சபை ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லும். எந்த ஒரு முத்திரை செய்தாலும் அந்த முத்திரையை செய்யக்கூடிய விதமறிந்து பிரயோகம் செய்யக்கூடிய நுணுக்கம் அறிந்து பிரயோகம் செய்தால் முத்திரை கண்டிப்பாக பலனை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம சபையினுடைய பிரதானமான கொள்கை. அதே மாதிரி அந்த முத்திரையை அந்த போஸ் அந்த அமைப்பு சரியாக வச்சோம் அப்படின்னா முத்திரை பலனை மிஸ் பண்ணாம கொடுத்துருங்கிறத நம்ம சபை அடிக்கடி ஆணித்தரமா சொல்றது. இன்னைக்கும் நாம அந்த பந்தன முத்திரையை எப்படி வைக்கணும் எப்ப வைக்கணுங்கிற சூத்திரத்தோட உங்களுக்கு சொல்லித்தர போறோம். அந்த முத்திரையினுடைய பலன்களை நாம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். ஒரு சந்தேகம் இருக்காது. இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு தோணலாம், இதை பெண்கள் செய்யலாமா, மாதவிடாய் காலங்கள்ல செய்யலாமா, அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா, இதெல்லாம் கேள்வி வரும். முத்திரையை ஆத்மார்த்தமாக ரசனை உணர்வுடன் செய்தால் போதுமானதே ஒழிய பிற கேள்விகளை இங்க தவிர்த்துருங்க. நான் சேர்ல உட்காரலாமா, கீழே உட்காரலாமா, கிழக்க பார்க்கலாமா, மேற்க பார்க்கலாமா, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. முத்திரையை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க ரூல். சோ நீங்க கேள்விகளை எல்லாம் தவிர்த்துருங்க. எப்பவுமே யார் வேணாலும் தொடர்ந்து செய்யலாம். மாலை வேளைகள்ல சூரியனுடைய மறைவுக்கு பின்னால 2.25 மணி நேரம் சரியான நேரம். அதுவும் பஞ்சபூதங்களில் ஆகாய பூதம் ஆளுமை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்துல இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதிர்மறை அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டீங்க. எவ்வளவு நாள்ல சார் அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்மார்த்தமான ரசனை உணர்வு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு முதல் நாள்லயே கூட தெரியலாம். விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கோங்க. கடனேன்னு செஞ்சீங்கன்னா வருஷக்கணக்கா செஞ்சாலும் ரிசல்ட் கிடைக்காது. அதையே நீங்க நல்ல ஆத்மார்த்தமா ரசிச்சு செஞ்சு பாருங்க. முதல் நாளிலேயே உங்களால ரிசல்ட்டை உணர முடியும். என்ன செய்யணும்? நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம், இல்ல கீழே உட்காந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. துணியை விரிச்சு உட்காந்துக்கலாம், இல்ல சும்மாவே கூட உட்காந்துக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காந்துக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. டைமும் நேரமும் மட்டும்தான் இங்க கவனம். முத்திரை எப்படி செய்யணும்? இடது கைய இந்த உள்ளங்கை பகுதி முன்னோக்கி இப்படி வச்ச மாதிரி இடது கை எடுத்து இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுக்கணும். அதாவது இடது கையில ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இப்படி முன்னோக்கி வச்சுக்கணும். வைக்கும்போது இந்த விரல்கள் அத்தனையுமே சேர்ந்த நிலையில இருக்கணும். சும்மா இப்படி விரிச்செல்லாம் வைக்க கூடாது. முத்திரையோட பலன் மாறி போயிரும். இப்படி சேர்ந்த நிலையில இருக்கும். இந்த விரலும் இப்படி சேர்ந்த மாதிரி இப்படித்தான் இருக்கணும். எதையுமே தனியா பிரிச்சு எடுக்க கூடாது. இந்த கண்டிஷன்ல வலது கையில முஷ்டி மாதிரி இந்த 4 விரல்களையும் உள்ளங்கையில இப்படி வைக்கணும். பெருவிரலை இப்படி மேல வச்சுக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புறங்கை பகுதிய இடது கையோட புறங்கையில இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதை கொண்டு இடது கையோட புறங்கையில இப்படி ஒட்டுற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி என்ன பண்ணணும்னா கரெக்டா விசுத்திக்கு நேரம் வைக்கணும். அதாவது தொண்டைக்கு நேரம். ஏன் அதுக்கு நேரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டையில தான் விசுத்திங்கிற சக்கரா இருக்கு. இந்த விசுத்திங்கிற சக்கராவோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது நன்மையை தருமோ அதை உள்ள அனுமதிக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில எது தீமையை தருமோ வேதனையை தருமோ அதை உங்ககிட்ட இருந்து விலக்கி விடுறதுமே எதனுடைய வேலைன்னா விசுத்தி சக்கரா. இதுதான் பார்டர் செக் போஸ்ட். இந்த சக்கரா நல்லா இருக்கு அப்படின்னா நன்மைகள் நிறைய நடக்கும், அதை நிறைய அனுமதிக்கும்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் அனுமதிச்சு கொடுக்கும் உங்க வாழ்க்கையில.
இதெல்லாம் வந்தா உங்களுக்கு வேதனை வரும், கஷ்டம் வரும் அப்படின்னா அதெல்லாம் தடுக்கிறது இந்த சக்கரா தான். சோ நீங்க என்ன பண்ணணும், இத விசுத்தி சக்கராவுக்கு நேரம் இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு விசுத்திக்கு நேரம் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கண்கள் மூடியபடி கிரீம் அப்படிங்கிற பீஜத்தை சொல்லணும். இக் ரீ இம் கிரீம் அப்படிங்கிற பீஜத்தை கண்கள் மூடியபடி சொல்லணும். ரொம்ப 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 முக்கியமானது. இந்த மாதிரி சென்சிவான முத்திரைகள் செய்யும் பொழுது கண்கள் கண்டிப்பாக மூடி இருக்கணும். மூடி இருந்தா தான் அந்த உள்ளுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த எனர்ஜி நல்லா கிரியேட் ஆகும். எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தின் பிரகாரம் தான் செய்யணும். அப்ப கண்கள் மூடியபடி கிரீம் அப்படிங்கிற பீஜத்தை கிரீம் 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 இந்த மாதிரி தொடர்ந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களால ரிசல்ட்டை பார்க்க முடியும். ரிசல்ட்டை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க பழகக்கூடிய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் அத்தனை பேரையும் கவனிக்கணும். முத்திரைக்கு முன்னால நாம அவங்க கிட்ட அது என்ன மாதிரி சம்பவங்களை நாம பார்த்தோம், விளைவுகளை பார்த்தோம். முத்திரைக்கு அப்புறம் நாம என்ன மாதிரியான விளைவுகளை பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நேத்து நான் எப்படி இருந்தேன், இந்த முத்திரைக்கு அப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறத 100% உங்களால உணர முடியும். இந்த முத்திரையினுடைய பேர் பந்தன முத்திரை. இந்த முத்திரைகளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலம் வரைக்கும் செய்யலாம். செய்ய செய்ய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். வெற்றிகள் குவிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நிம்மதி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கமும் கூட. குருவே சரணம்.